எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். வடைன்னு சொன்னால் நம்மளுக்கு முதல்ல ஞாபகம் வருது மெது வடை இல்லைன்னா மசாலா வடை. இன்றைக்கி நான் ஒரு டிஃப்ரெண்ட்டான வடை செஞ்சு காட்ட போகிறேன். இது காராமணி வடை. இது நீங்கள் ஈவினிங் டீ காஃபிக்கு ஸ்நாக்ஸாக சர்வ் பண்ணலாம். ஸோ வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு நான் 250 ml கப்பில் 1 கப் அளவு வெள்ளை காராமணி எடுத்திருக்கேன். இதை கிட்டத்தட்ட 6 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். பாருங்க, நல்ல ஊறி உப்பி இருக்கு. வடை செய்ய இதை மிக்சர் ஜாரில் போட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக அரைக்கணும். இதில் நான் வேற மாவு எதுவும் போட போகிறதில்ல. ஸோ அரைக்கும் போது தண்ணி ஊற்றாதீங்க, அப்புறம் வடை தட்டை வராது. பாருங்க, இந்த மாதிரி நல்ல கெட்டியா கொரகொரப்பா அரைக்கணும். இதை வேற பாத்திரத்துக்கு மாத்துங்க. அடுத்து இதுல சில பொருட்களை சேர்க்க போறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கிட்டத்தட்ட 1 டீஸ்பூன் அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் நறுக்கின கருவேப்பிலை, பொடியா நறுக்கின பச்சை மிளகாய் 2, ஒரு துண்டு இஞ்சி பொடியா நறுக்கி போடுங்க. நான் ஒரு பெரிய வெங்காயம் பொடியா நறுக்கி வச்சிருக்கேன், ஆனா நான் அதுல பாதி தான் யூஸ் பண்ண போறேன். கடைசியா ஃப்ரெஷ் கொத்தமல்லி இலை போடுங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. வடை செய்யறதுக்கு முன்னாடி உப்பு சரியா இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. தேவைப்பட்டா இந்த ஸ்டேஜ்ல ஆட் பண்ணிக்கலாம். வடை மாவு இப்போ ரெடி. கடாயில பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெயை சூடு பண்ணுங்க. கொஞ்சமா மாவு எடுத்து வடை மாதிரி தட்டி எண்ணெயில போடுங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இதை செய்யுங்க. அப்பதான் வடை உள்ள வரைக்கும் வேகும். மெதுவா திருப்பி விட்டு 2 பக்கமும் பொன்னிறமாகிற வரை பொரிச்சு எடுத்துருங்க. சுவையான காராமணி வடை இப்போ ரெடி. சூடா டீ காஃபியோட சர்வ் பண்ணுங்க. அருமையான காராமணி வடை எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க. இது நீங்கள் செஞ்ச உடனே சூடாக சட்னி வச்சு சர்வ் பண்ணலாம், இல்லைன்னா அப்படியே கூட நீங்கள் சாப்பிட்லாம். நீங்கள் முன்னாடியே பிளான் பண்ணிங்கன்னா காராமணியை ஊற வச்சு இந்த வடையை ரொம்ப ஈஸியாக குயிக்காக செஞ்சிடலாம். யூஸ்வலாக நம்ம செய்கிற சுண்டல் இல்லைன்னா குழம்புக்கு பதிலாக இந்த மாதிரி வடை செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள்.